கொடுக்குறேன். ஓகே. அது வேற ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க சார். அப்படியே டைம் போனது தெரியல. மறந்துட்டேன். ஓகே சார். ஓகேங்க. நோ ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடுக்கிறோம், கட்டிங் போடுறோம், அதையே ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு இமேஜ் எடுத்துக்கலாங்க. ஸ்டாண்டிங் இமேஜ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படியே மறந்துட்டேன். ஓகே. சும்மா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாங்க. இதுக்கு நம்ம எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பென் டூலில் நீங்கள் எப்பவும் பொறுமையாக கட்டிங் போடுவேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கட்டிங்கு அவ்வளோ முக்கியம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வெட்டிங் ஆல்பம்க்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம பின் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் கட்டிங் கரெக்டாக நம்ம போட்டு கொண்டு போய் வைக்கணும். அவங்களுக்கு ரெண்டு மூணு இது நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஒன்றும் பண்ணல. இப்போ இப்படி இருக்குதுங்களா இமேஜ்? மார்க்கெட் டூல் வச்சு நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ட்ராக் பண்ணி கூட போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தேவையானது மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? எடிட்டில் வந்துட்டுங்க, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். இப்போ அவங்க கேட்குற சைஸ் மென்ஷன், சும்மா அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ்க்கு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாக்டாக நம்ம டிஃபால்ட் சைஸ் 12/18. ஏன்னா இது வந்து பெருசும் பண்ணிக்கலாம், சிறுசும் பண்ணிக்கலாம். A4 சைஸ்க்கு சிறுசும் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் நான் 300 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும் 300 வச்சுக்கோங்க. நார்மல் ஒர்க் இருந்தால் 200 போதும். பட் 300 வச்சிட்டோம்னா அவங்க பெரிய சைஸ் 20/30 கேட்குறாங்கன்னா நம்ம உடனே மாற்றி கொடுத்துடலாம். ஓகே. பேக்ரவுண்டு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிட்டேன். பெயிண்ட் பக்கெட் இருந்தால் பெயிண்ட் பக்கெட்டில் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ட் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஃபில் ஆகும். பாருங்கள், பெயிண்ட் பக்கெட்டில் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் பாருங்கள், என்ட்ரோக்கு மேலே கீபோர்டில் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஃபில் ஆகும். சரிங்களா? அது இங்க இருந்தா. இப்போ இங்க இருந்ததுன்னா என்ன ஆகுது, நம்ம இங்க பிளாக் கலர் ஒன்றா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அதே பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கலர் ஃபில் ஆகிக்குங்க. சரிங்களா? இங்க என்ன கலர் செலக்ட் பண்றீங்களோ அந்த கலர் வேணும்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்கே அடிக்கணும். மேலே இருக்கிறது வரணும், ஆல்ட்டு பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அங்கே காப்பி பண்ணினதை இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் வி. சரிங்களா? பேஸ்ட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ஒரே ஈக்குவலாக கொஞ்சமாக வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சுக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்பேஸ் வேணும், கீழே இந்த ஸ்பேஸ் வேணும், நமக்கு இந்த ஸ்பேஸும் வேணும், இந்த ஸ்பேஸும் வேணும். அது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்காங்க. பாருங்க, இந்த இதுக்கு இந்த கைக்கு இருக்கா, இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதே கட்டிங் போடணும். ஒரு டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. இப்போ இதையே இங்கே வச்சுட்டு இப்போ பென் டூலில் கட்டிங் போட்டுக்கலாம். சரிங்களா? பென் டூலில் கட்டிங் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எங்கிருந்து வேணாலும் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்படி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. பென் டூலில் இப்படி பாருங்க, இந்த நெளிவு சுழிவெல்லாம் கரெக்டாக வேணும். அப்படி ஆல்ட் பிடிச்சி லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்படி வரும்போது ஆல்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கும். அப்புறம் நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம் எந்த ஏங்கிளில் வேணுமோ. அப்படி அப்படி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்படியே ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் கூட ஆகலாம், இல்லை 15 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனால் பொறுமையாக பண்ணிக்கோங்க. அது பண்ண பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு இமேஜ் கட் பண்ணிடலாம். அது ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஆ,
இப்படியே கட்டிங் போட்டே போகணும். எங்கே பிசுறு தட்டுதோ மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து வந்துட்டு கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து வெளியில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், அப்படியே. ஓகே. இந்த பூவெல்லாம் கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா காது கிட்ட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஜெட் கண்ட்ரோல் ஜெட் கண்ட்ரோல் ஜெட் போட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே ஆல்ட்டு பிடிச்சி இங்கே வந்துருச்சுன்னா அப்படியே வச்சுட்டு ஆல்ட் பிடிச்சி கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஷேப்பு சரிங்களா, ஷேப் லைட்டாக ஷேப் கொண்டு வந்து இங்கே கை பார்த்தீங்கன்னா வலிக்கு தான் செய்யுது, எனக்கே வலிக்கு தான் செய்யுது. என்ன பண்ணுறது, கட்டிங் போட்டு தான் ஆகணும். இது வந்து நம்ம அந்த ஃபோட்டோ ரூமு கட்டன் கட்டன் ப்ரோன்னு ஒன்றெல்லாம் இருக்குதுங்க கட்டிங் போடுறதுக்கு ஆன்லைனில். பட் என்னன்னா அது பிசுறு தட்டிடும், இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராது. ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மியாக கொண்டு வந்துடும். அதனால் நம்ம ஒரிஜினல் வந்து பென் டூவில் கட்டிங் போடுறது பெட்டர். ஒரு சிலது இங்கெல்லாம் அரிசி எல்லாம் இருக்குங்க சரிங்களா. இந்த அரிசி எல்லாம் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜே கிளிக் பண்ணீங்கன்னா ஜே ஹீலிங் ப்ரெஷ்ஷை வச்சு அதை ரிமூவ் பண்ணி விட்டுறணும். நிறைய அரிசி தலையில எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே இருக்குது அது நம்ம லைட்டாக அப்புறம் பண்ணிக்கலாம், டச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இந்த இடத்துல எல்லாம் அரிசிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். இப்படி இந்த ஒட்டியே போட்டுட்டு வரணும் எப்பவுமே, அப்போதான் பிசுறு தட்டாது. இல்லை கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னு வச்சுங்க, அதாவது இப்படி இங்கே வர்றதுக்கு பதிலாக இப்படி போட்டிங்கன்னா இது பிசுறு தட்டும். அதனால ஒட்டியே போடுங்க. அதே மாதிரி பாருங்க இங்கே ஷேப் இருக்கா, அந்த ஷேப் அதே மாதிரி இங்கே ஷேப் இருக்கா. அதாவது ஆல்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே இங்கே ஸ்பேஸ் கீபோர்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் வந்துக்கும். அப்படியே முன்ன பின்ன நகர்த்திக்கலாம். அப்புறம் ஜூம் ஜெட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் வந்துக்கும். சரிங்களா, எல்லாமே கீபோர்ட்லேயே ஒர்க் பண்ணி பழகிட்டே இருக்கணும். ஷார்ட்கட்ஸ் பாருங்க, ஸ்பேஸ் பிடிச்சிட்டுனா நகர்ந்துக்கும். அப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா அது வந்துக்கும். கட்டிங் டூல் பென் டூலே வந்துக்கும். பாருங்க ஸ்பேஸ் பிடிச்சி அப்படி நகர்த்திக்குவேன். இந்த தடவை வரும்போது இப்படி
பார்த்துக்காங்க எங்க கட்டிங் கட்டிங் போட்டு போகிறோமான்னு பார்த்துக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, இது தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோடயே வருது, அதனால இதை கட்டிங் போட்டுக்கிறேன் நான். இந்த இடத்துல கொஞ்சம் அக்யூரேட்டாக தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஜுவல்ஸ், அந்த ஏதோ பார்டர் மாதிரி தெரியுது கிளாத்தில். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், எடுத்து விட்டாலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கால், விரல், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட்டிங் போடணும். ஒரு நகம் தான் அவ்வளோ பெருசு இருக்குது. இதுவும் விரல் தான் சரிங்களா. இந்த நகத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் நம்ம. அவ்வளோதான், கட்டிங் போட்டாச்சு. இதுலயே ஒரு சிலதெல்லாம் உள்ளுக்குள்ளேலாம் வருங்க கட்டிங்க, சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கோத்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல எல்லாம் கட்டிங் வரும். அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம கட்டிங் போட்டாச்சு, இப்போ கண்ட்ரோல் என்டர், சரிங்களா. அந்த இடத்துல சேர்த்திட்டோம். இது நம்ம இப்போ லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தப்போ அப்படியே வெளியிலேயே வந்து போட்டுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம், இங்கேயே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்படி கட்டிங் போட்டு நீங்கள் டெலீட் பண்ணீங்கன்னா உள்ளதான் டெலீட் ஆகுது, சரிங்களா. அவுட்டர் தான் எனக்கு டெலீட் ஆகணும், இதுதான் எனக்கு டெலீட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்வெர்ஸ், அதாவது செலக்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐன்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க, சரிங்களா. ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, அவுட்டர் செலக்ட் ஆகிக்கும், சரிங்களா. இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கும், இங்கேயும் செலக்ட்ல இருக்கும், இங்கேயும் செலக்ட்ல இருக்கும். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி மார்க்கெட் டூல் வச்சு, அதாவது எம் அடிச்சிடணும், சரிங்களா. இப்படி வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு எம் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இது வந்துக்கும். அப்புறம் ஃபெதர், ஃபெதர் வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஒன்று கொடுத்துட்டு டெலீட், சரிங்களா. பார்த்தீங்களா, ஷார்ப்பாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், சரிங்களா. போதும். ஒரு டைமுக்கு நீங்கள் ரெண்டு டைம் கூட டெலீட் பண்ணிக்கலாம், ஒரு டைம் தான் டெலீட் பண்ணணுன்ட்டு இல்லை, சரிங்களா. இப்போ ஷார்ப்பாக நம்ம கட்டிங்கும் பண்ணியாச்சு, ஸ்மூத்தாகவும் கட்டிங் பண்ணியாச்சு, ஓகேவா. அடுத்தது இப்போ ஒரு பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ண போகிறோங்க, ஓகேவா. அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். நான் சும்மா சேவ் பண்ணிக்கிறேன், அது கிளைண்ட்டோட தான், இதனால நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா போட்டுக்கிறேன், பிஜின்னு ஏதோ ஒரு நேம் சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா மறுபடியும் கட்டிங் போட்டுருக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம், சரிங்களா. இப்போ நம்ம கட்டிங் போட்டோம்ல, பார்த்தீங்களா, பென் டூலிங் இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னால் மறுபடியும் என்ன பண்ணணும், இது டபுள் கிளிக் பண்ணி பாத் ஒன்று இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் அதையே சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பாருங்க இது கூட போய் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும் அந்த ஃபைலில், சரிங்களா. அதில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பென் டூலில் நீங்கள் போட்டாலும் அடுத்ததில் தான் செலக்ட் ஆகிருக்கும், அந்த பாத் அப்படியே இருக்கும், சரிங்களா. மறுபடியும் போய் நம்ம வேணுங்கிறப்ப செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும், நிறைய இமேஜ் ஒர்க் பண்ணும்போது. பாருங்க இந்த மாதிரி இருக்கா. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க, ஹீலிங் ப்ரெஸ் ஜே அடிச்சிங்கன்னா போதும், ஹீலிங் ப்ரெஸ் வந்துடும். வந்துருச்சுன்னா சின்னது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் டச் பண்ணி விட்டுறேன். இதுக்கு மட்டும் தான் இல்லை, ஃபேஸில் எங்காவது பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குதா பாருங்க, இதெல்லாம் இருக்குன்னா எல்லாம் டச் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே இங்கே டச் பண்ணி விட்டுக்காங்க.
ஓகே. இப்போ சேவ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு பேக்ரவுண்டு சரிங்களா. பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் போனீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்டுடியோ வெட்டிங் ஆல்பம் பேக்ரவுண்ட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணால் போதும் சரிங்களா. இப்போ இது இருக்குது, நமக்கு இது செட் ஆகுமான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கலாம். இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு பெருசுப்படுத்திக்காங்க. அதுவும் நமக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்புறம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில கிளைண்ட் கேட்பாங்க. சப்போஸ் நிறைய கிளைண்ட் எப்படி தெரியுமா கேட்பாங்க, நம்ம அந்த வெ வெட்டிங் அதாவது பின்னாடி வெட்டிங்க்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருப்போம்லங்க, அந்த மாதிரி பேக்ரவுண்டில் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இமேஜ். பார்த்தீங்கன்னா வெட்டிங் பேக் ட்ராப் இருக்குல்லங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது இங்கே போயிட்டு நீங்கள் வெட்டிங் பேக் ட்ராப் இந்த மாதிரி அடிச்சிங்கனாவே போதும், எடுத்துகிட்டு வந்துக்கும். இதில் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டுடியோ பேக்ரவுண்டு அதெல்லாமே வரும். இந்த மாதிரிலாம் வரது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் ஒரு வெட்டிங் இந்த மாதிரி பேக்ரவுண்டு இந்த மாதிரி எடுக்கிறேன் சரிங்களா. அது நம்ம செட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ இது எடுப்போம், காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட்டு இப்படி செட் பண்ணிக்காங்க. ஓகே. இது கூட நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டோம்னா அவங்க சென்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டு பக்கம் ஃப்ளவர் வந்துடும் சரிங்களா. இல்லை எனக்கு இப்படி இருந்தாலும் ஓகே தானா, அப்படி விட்டுடலாம். அது நான் இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்கா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லேயர் இருக்குல்ல, இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே சரிங்களா. ஒன்றும் இல்லை, அது டூப்ளிகேட் எடுத்துருக்கோம் சரிங்களா. கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துட்டு இது இருக்கு பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டை மட்டும் பிடிச்சிக்காங்க, அப்படியே இழுத்து விட்ருங்க. இப்போ ஃபுல்லாகவே இதாகிடுச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு ஒரு நியூ லேயர் சரிங்களா. நியூ லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்காங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே டி டி செலக்ட் பண்ணிருந்தீங்க கீபோர்டில், டி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கும். டி மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே ப்ரஷ் ப்ரெசட்ஸில் வந்துட்டு இது இருக்கிற பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்காங்க. ப்ரஷ்ஷு இது இப்படி தான் செலக்டில் இருக்கணும், இங்கெல்லாம் செலக்டில் இருந்தால் வராது, இங்கே செலக்டில் இருக்கணும் சரிங்களா. இங்கே செலக்டில் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட்டு. இந்த ப்ரஷ்ஷு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை இப்படி சின்னது பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திக்காங்க. அப்படி பண்ணிவிட்டு 50 தான் வச்சுருக்கேன் ஒப்பாசிட்டி சரிங்களா. பாருங்க, ஒன்றும் இல்லை, ஷேடோஸ் கொடுக்குறோம். பார்க்கறக்கு நேச்சுரலாக இருக்கிறதுக்கு ஷேடோஸ் கொடுக்குறோம், அவ்வளவுதான். கொடுத்துட்டு பாருங்க இங்கே கொஞ்சம் மறுபடியும் ஒப்பாசிட்டி கம் பண்ணிக்கலாம் லைட்டாக இங்கே, அதே மாதிரி இங்கே. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணணும், மறுபடியும் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணணும். அஹ் இதையே கலர் கரெக்ஷன் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஒரிஜினலில் பண்ண வேண்டாம், டூப்ளிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. இது வச்சிட்டோமா, கண்ட்ரோல் எல் எங்கே எடுத்தோம், இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்னு இருக்கும், லெவலில் எடுத்துக்காங்க. வந்துட்டு எப்பவுமே முதல்ல ஆட்டோ கொடுங்க சரிங்களா. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா லைட்டாக கலர் கரெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த பிரைட்னஸ் இருக்குங்க லைட்டாக மட்டும் பண்ணிக்காங்க, ரொம்ப வேண்டாம், அதோட விட்டுருங்க. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்காங்க, ரொம்ப இல்லை வேண்டாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, முதல்ல இப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க, இவர் வந்து கொஞ்சம் இதாக இருக்காரா. அப்போ என்ன பண்ணணும், அவரை மட்டும் ஸ்கின் பார்ட் அவரோடது மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அவரோடது மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே இந்த ஹேண்டும் பாருங்க, அவங்களோடது கலர் கம்மியாக தான் இருக்குது. ஃபேஸ் மட்டும் மேக்கப் போட்டிருக்கிறங்காட்டிக்கு ஓவர் பிரைட்னஸாக தெரியுதோ, அதனால இதை மட்டும் ஸ்கின் பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்லேருந்து அப்புறம் கையில் எடுத்துக்கலாம், கை எடுத்துக்காங்க. அங்கே பாருங்க கொடுத்துட்டோமா. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபெதர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஃபெதர் ஒரு 30லேருந்து 50க்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 30லேருந்து 35 கொடுத்துக்கிறேன்.
இப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன். கண்ட்ரோல் எல் லெவல்ஸில் வந்துட்டு பாருங்க, லைட்டாக பிரைட்னஸ் பண்ணிக்காங்க. பிரைட்னஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டுமா, இப்போ வந்து ரெட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெட் இன்க்ரீஸ். ரெட்டு எல்லோ மட்டும் லைட்டாக பண்ணுங்க, ஸ்கின் டோன் வந்துடுங்க. சரிங்களா? ரொம்பலாம் வேண்டாம், லைட்டு எல்லோ போதும். இவங்களுக்கு லைட்டாக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பிரைட்னஸ் இது கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஃபெதர் வந்து 35 கொடுத்துட்டாங்க. ஏன்னா டல்லாக இருக்குது அந்த ஃபேஸ். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டுமே அதுலேயே தான் இருக்குது. இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்கும். சரி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுதான் யூஸ்லெஸ். கொஞ்சமாக டெப்த் ஏற்றிக்கலாம் பார்த்தீங்களா? இவங்களுக்கும் சப்போஸ் உங்களுக்கு கலர் பேலன்ஸ் வந்து லைட்டாக, ஏன்னா லைட்டாக ரொம்பலாம் வேண்டாம், கலர் ஏற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹேரு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இது தெரியுதுங்களா, இல்லை கட்டிங் போட்டது. அப்போ நீங்கள் என்ன வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதையே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் போயிட்டு கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் பிளாக் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இதையும் வந்து வேணா கொஞ்சமாக, ரொம்பலாம் வேணாம்ல, கொஞ்சமாக போதும். சரிங்களா? இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டேன். அதாவது இப்படி இருந்ததை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஏன்னா கிளைண்ட்டு கொடுக்கும்போது ஒரு 2 3 பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதே எடுப்போம். எல்லாத்தையும் வச்சு பாருங்க, நமக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டா போதும். இப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. அஹ் இந்த ஷேடோ இருக்கணும், ஷேடோ அப்படியே வச்சிருங்க. இந்த பேக்ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே பெருசுப்படுத்துங்க. இதையே இப்படி வச்சுக்காங்க. சரிங்களா? ஏன் வைக்கிறேன்னா நமக்கு இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வரணும். சரிங்களா? இப்போ இப்படி வச்சிங்கன்னா பாருங்க, இது இவங்க டாப்பில் போயிடுவாங்க, பின்னாடிலாம் இது வந்துடும். இப்படி வரவே கூடாது. எப்போவுமே அவங்க நிற்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி பேக் ட்ராப் ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ இதையே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் கூட பெருசுப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இதுவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல கட் ஆயிடுதா? அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் மறுபடியுமே இதையே அப்படியே, சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே இதோட இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்தே எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இப்படி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஜே போட்டால் என்ன ஆகும், டூப்ளிகேட் எடுத்துக்கிடுவான். எடுத்துட்டோமா? இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு அப்படியே பெருசுப்படுத்திக்காங்க. பண்ணிவிட்டு இதையும் கூட என்ன பண்ணலாம், லைட்டாக பாருங்க, கண்ட்ரோல் பிடிச்சிக்காங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் இழுத்துக்காங்க, இப்படி கொஞ்சம் இழுத்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேச்சுரலாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனது அப்படியே இருக்குது. சரிங்களா? இதுவும் என்ன பண்ணணும், கொஞ்சமாக நம்ம இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணணும் பேக்ரவுண்டையுமே. சரிங்களா? பண்ணிவிட்டு இது இப்படியே விட்டாலும் சரி. ஆனால் ஒரு சிலதில் என்னன்னா இவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்டை பிளர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு எப்பவுமே இது இப்படி பண்ணிட்டு பாருங்க, இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? போயிட்டு பிளரில் குசைன் பிளர், சரிங்களா, கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக பிளர் பண்ணிக்காங்க. ரொம்பலாம் வேண்டாம், பாருங்க மைல்டாக. ஒரிஜினல் இப்படி ஷார்ப்பாக இருந்தது, நம்ம லைட்டாக பிளர் பண்ணிக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஃபோட்டோஸில் கப்பிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் பிளர்ராக தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ 2 பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இன்னொன்று, வேற ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் என்ன, ஒன்று வந்து நம்ம வெட்டிங் இதே வச்சுட்டோம் பேக்ட்ராப்பு. இன்னொன்று இது பண்ணிட்டோம். அடுத்தது வேற ஏதாவது நேச்சுரல் பேக்ரவுண்டு, வேற ஏதாவது கோயில் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஏதாவது செட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். டெம்பிள் பேக்ரவுண்ட் சூட் ஆகுதான் பார்ப்போம், இல்லைன்னா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக கோயில் பின்னாடி அந்த பில்லர் இருக்கிற மாதிரி, அந்த கோபுரம் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சூட் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம அடிக்கும் தலைக்கும் ஃபோட்டோ வச்சுருக்கோம். நீங்கள் கோபுரம் இங்கே வச்சிங்கன்னா மறைஞ்சிரும். இப்படி இருக்கட்டும். சரிங்களா?
இப்போ Ctrl+J டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதையவே இப்படி வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான் அந்த படம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்கட்டும், இது இங்கே வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். இப்படி சின்னது ரெண்டுமே வேணும்னா இப்படி ரெண்டுமே வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். பட் வேண்டாம், எப்பவுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இருக்கட்டும். ஒரு சைடு இருந்தாவே போதுமானது நமக்கு. இந்த பில்லர் இதோட இருந்தால் போதும். இது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நமக்கு. இந்த இடத்துல இல்லை. அதையும் நம்ம கிரியேட் பண்ணணும். வேற ஒரு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து எடுத்துட்டு வந்து நம்ம செட் பண்ணணும். அது பார்ப்போம், இருக்கான்னு செக் பண்ணுவோம் முதல்ல. அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு நிறைய இமேஜ் பார்க்கணும். ஓகே, நான் இதுவே எடுத்துட்டு வரேன். இங்கே இருக்கிறதவே எடுத்துக்கலாங்க. அது அங்கே போய் கலர் கரெக்ஷன் லைட்டாக பண்ணிக்கலாங்க. இதுவே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, குயிக் மாஸ்க். சரிங்களா? போட்டு இப்போ எரேசர் பட்டன். எரேசரில் எப்பவுமே சாஃப்ட் ப்ரஷ் தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரஷ், இந்த ஹார்ட் ப்ரஷ் எடுக்கக்கூடாது. ஹார்ட் ப்ரஷ் எடுத்தால் என்ன ஆகுனா, இங்கே பாருங்க கோடு கோடாக வரும். இதே சாஃப்ட் ப்ரஷ் எடுத்தோம்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா பிளர்ரான மாதிரி நமக்கு இதாகும். எடுத்துக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் டெலிவரி இதுக்கு பண்ணுறேன் பாருங்க. இங்கே ஒயிட்டு பிளாக் இருக்குது. அதையெல்லாம் செக் பண்ணி போகணும். ஏன்னா பிளாக்கு மேலே பிளாக் போயிடுச்சுன்னா இங்கே எரேஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது ஒன்றும் இது இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு நம்ம பாருங்க, இப்போ பிளாக் அந்த அழிச்சதெல்லாம் எடுத்துட்டு வருது பார்த்தீங்களா? அதனால அது பார்த்துக்காங்க. எப்பவுமே மேலே தான் ஒயிட் இருக்கணும், கீழே பிளாக் இருக்கணும். இப்போ கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த இதை கொண்டு வந்தாச்சுங்க. ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம்? கலர் கலர் பண்ணுறீங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், டெப்த் ஏற்றிக்காங்க. அதாவது Ctrl+M. இது எங்கே இருக்குது? இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். Ctrl+M. எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லெவல்ஸில் வாங்க. சரி, கலர் பேலன்ஸ் வந்துட்டு லைட்டாக ரெட் ஏற்றிக்காங்க. லைட்டாக பாருங்கள், இந்த டோனு இந்த டோனு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு லெவல்ஸில் வந்து மறுபடியும் லைட்டாக இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ரெண்டு லேயர் இருக்குல்லங்க, மெர்ஜ் பண்ணிடலாம். தப்பில்லை, மெர்ஜ் பண்ணிடுங்க. Ctrl+E. அதாவது இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் மெர்ஜ் லேயர்னு இருக்கும். மெர்ஜ் லேயர் போட்டிங்கன்னா பாருங்க ஒரே லேயர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. இதுக்குள்ள இன்னொன்று என்ன பண்ணலான்னா, மேலே இருந்து லைட்டாக சன்லைட் உழுகுற மாதிரி பண்ணுங்க. அதுக்கு நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபில்டர்லயே இருக்குங்க. ஃபில்டர்ல ரெண்டர்ல வாங்க. ரெண்டர்ல வந்தீங்கன்னா பாருங்க, லென்ஸ் ஃபிளேர்னு இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே நேச்சுரலாகவே கொடுப்போம். இங்கிருந்து கூகுள்லேயே சர்ச் பண்ணுங்க, எல்லாமே கூகுளில் கிடைக்கும். லென்ஸ் ஃபேர் எஃபெக்ட் பிஎன்ஜி அப்படின்னு அடிங்க. அந்த லைட்டிங் தான், வேற ஒன்று பாருங்க, இந்த மாதிரி லைட்டிங். ஓகே, இதுவே எடுப்போம். சும்மா எடுத்து வச்சு அங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். 10 மினிட்ஸ் இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்படி. சரிங்களா? கொடுத்துட்டு இதையே ஃப்ளிப் பண்ணிக்காங்க. ஃப்ளிப் ஹாரிசாண்டல், ஏன்னா நமக்கு இங்கிருந்து தான் வருது. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ சன்லைட்டிங் இருக்கா? இது என்ன பண்ணணும்னா இந்த மோடு சேஞ்ச் பண்ணணுங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கா, இதில் நமக்கு எது சூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். இதுவே நீங்கள் இப்படியே போய் மவுஸில் வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு இதாகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் மைனஸ்ங்க. ஷிஃப்ட் மைனஸ் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதை கிளிக் பண்ணிட்டே வாங்க. ஷிஃப்ட் மைனஸ் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
நமக்கு அதுல இருந்து பாருங்க ஏதோ ஒன்று சூட் ஆகும், நமக்கு இது கூட சூட் ஆகுது. எது நமக்கு வேணுமோ பாருங்க, இது கூட நல்லா இருக்கா. லைட்டா என்ன பண்ணணும், இந்த பிளாக் லைட்டா இங்க எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணுங்க. சரிங்களா? பாருங்க இது உங்களுக்கு எங்க வேணுமோ வச்சுக்கலாம். இங்க வேணும்னா வச்சுக்கோங்க. ஆனா இங்க இருந்து பார்த்தா தான் நான் கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கா, இதுல என்ன பண்ணணும்னா ஒன்று டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு லைட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இது ஃபோக்கஸா இருக்கட்டு, இந்த இடம் மட்டும் லைட்டா பிளர் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, வேணுங்கிற ஏரியா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு லேசோ டூல் தான், லேசோ டூல் தான், எல்லா டூலுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து ஒரு 35 கொடுத்துறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இது என்ன பண்றேன், லைட்டா சைன் பிளர் கொடுத்துக்கிறேன். அவுட் ஆயிடுச்சுங்களா? எனக்கு இங்க ஷார்ப்பா இருக்குது, இங்க அவுட் ஆயிடுச்சு. ரெண்டையும் அவுட் இப்போ ஃபுல்லாவே அதாவது இமேஜ்ல ஃபுல்லாவே கொடுத்து பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு பார்த்துக்காங்க. சரி. ம். பாருங்க, சரிங்களா? ஆனா இது கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இதெல்லாமே. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இங்க ஷார்ப்பா இருக்கணும், இவங்க ஷார்ப்பா இருப்பாங்க, இந்த இடம் மட்டும் பிளர்ரா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், அவங்கள டூப்ளிகேட், அதாவது டூப்ளிகேட்டுங்கிற மாதிரி லேசர் டூல்ல எனக்கு எந்த ஏரியா அவுட் ஆகணும், பிளர் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் எப்பவுமே 35 40 50 கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு குசைன் பிளர் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோம்ல அதே இது லைட்டா கொடுத்தோம்னா போதும். பார்த்தீங்களா பிளர் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நமக்கு படம் நல்லா தெளிவா தெரியும். இதுவும் லைட்டா நமக்கு ஷார்ப்பா இருக்கும், இதுவும் நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, இப்படி தான் நம்ம நேச்சுரலா பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இதுல நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிருவோம். சரிங்களா? இதில் அதில் ஒரு சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஆஹ், ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் அந்த டெக்ஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. சரிங்களா? இப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் கொண்டு வந்து வைப்போம். அதுக்கு வந்து ரெட் ஸ்க்ரீன்னே போடுங்க. ரெட்டு இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி அங்கே கொண்டு வந்து வச்சிருவோம். இதையே இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்குவோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு எது தே அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே கொண்டு போவோம். பிஎன்ஜியா இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வெப் ஃபார்மேட்டில் வருது. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது இப்படி நகர்த்தினீங்கன்னாவே தெரியும். சரிங்களா? அது பிஎன்ஜியா இல்லை வேற ஏதாவது இமேஜான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? பெருசுப்படுத்திக்கலாம். இது என்ன பண்றோம், டாப்பை கொண்டு வந்துடும், மேலே கொண்டு போயிடணும். சரிங்களா? அதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு என்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓப்பன் பிராக்கெட் இருக்கும் பாருங்க, க்ளோஸ் பிராக்கெட், என்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படியே நகர்த்தினீங்கன்னா மேலே வந்துட்டே இருக்கும். ஓகே, வந்துருச்சா? இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து கீழே வச்சுக்காங்க. இப்போ டபிள்யூ டூல், மேஜிக் டூல் இருக்கு பார்த்தீங்களா? மேஜிக் டூல் போட்டு செலக்ட் பண்ணிக்காங்க. பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி இருக்கலாம் டெலிட் கொடுத்துட்டு எப்பவுமே இது என்ன பண்ணணும், கீழே கர்சர் யூஸ் பண்ணி ஏரோ மார்க் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்காங்க. அப்போ தான் அது பிசறு தட்டாது. மறுபடியும் இங்கே வந்துட்டு மேஜிக் டூல், மேஜிக் டூலுக்கு ஷார்ட் கட்டு டபிள்யூங்க. சரிங்களா? இங்கே போட்டிருக்கும் பாருங்க, டபிள்யூ. ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர். இது நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வரணுங்க. நார்மலாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது தான்.
சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதையவே டூப்ளிகேட் எடுத்து வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோணும். எனக்கு இதுவே போதுமானது. இதை கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் டிசைனுக்காக என்ன பண்ணுறேன், இப்படி கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா? கொண்டு போயிட்டு இங்கே வெட்டிங், அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர், அப்புறம் டேட்டு, இங்கே எங்கேயாவது டேட்டு அப்படி வச்சுக்காங்க. ஓகேவா? இல்லை, வெட்டிங் ஆல்பமில் வைக்கிறீங்க, சப்போஸ் வெட்டிங் ஆல்பமில் வைக்கிற மாதிரி இருந்தால் இதுவே போதுமானது. இந்த இடத்துல மட்டும் அவங்க நேம் மட்டும் அடிச்சிட்டிங்கனாவே போதுமானதுங்க. சரிங்களா? நீட்டாக ஒரு நேம் அடித்து அங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குங்க. கண்டென்ட் எங்காவது இருக்கும். ஒரே நிமிஷம் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம்னா அதை எங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம்னா போதுமானது. இந்த மாதிரி கண்டென்ட் இருந்ததுன்னா இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது கொண்டு வந்துடலாம். ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் எடுத்துட்டேன், அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இருக்கா? இது ஏன் லெஃப்ட் அலைன்மெண்ட்? சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே தானே கொண்டு வரோம், அதனால லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைல் சைஸு ஒரு 50 கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும். இதையே எடுத்துக்கலாம். ஒயிட் கொடுத்துருக்காங்க, இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்டு நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இருக்கா? இதுக்கு பதிலாக வேற ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். ரன்னிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஃபாண்ட் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஃபாண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கலாங்க. சரிங்களா? இது வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டும் ஒயிட்டே கொடுக்க வேண்டாம், இதுக்கு நான் எல்லோ மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட் இருக்கா, அது இங்கே கொண்டு வந்து சும்மா தான், அதை யாரும் படிச்செல்லாம் பார்க்க போகிறது இல்லை, அதனால நான் சும்மா கூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டேன் கண்டென்ட், அவ்வளோதான். எடுத்துகிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. சரிங்களா? இதை மூணுத்தையுமே இப்படி வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கோங்க. இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். சென்டராக வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே, கட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லைங்க. இந்த வீடியோ நான் ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டு நீங்கள் பின் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய கூகுள் எல்லாம் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? நம்ம கட் பண்ணி கொண்டு போய் இந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணி வைக்கணுங்க. கட் பண்ணினதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோணும். சரிங்களா? வச்சாலும் மெர்ஜான மாதிரி தெரியணும். அதே மாதிரி இந்த ஷேடோஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள்.